அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மலரு மாமியார் லட்சுமி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, அப்புறம் மீனா இப்படியே வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கே தவிர உனக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆக போதே, எப்போ பிள்ளை பெத்துக்குருவ, இல்ல டாக்டர்கிட்ட எதுவும் போனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க பார்த்தா கோமதிக்கு பட்டுன்னு கோவம் வந்துருது. என்னங்க ஏதோ கல்யாணம் ஆகி 45-50 வருஷம் ஆன மாதிரி இப்ப போய் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது. அவங்களுக்கு எப்போ பிள்ளை பெத்துக்கணும்னு தோணுதோ அப்ப பெத்துக்கிற போறாங்க. அவனும் வேலை பாக்குறியா, இவளும் வேலை பாக்குறா. 2 பேரும் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளை குட்டியை பத்தி யோசிக்க வேண்டியதானே. அந்த காலம் மாதிரியா உடனே பிள்ளை பெத்துக்கிறோம்னு சொல்றதுக்கு, கல்யாணம் ஆகி வந்த 10 மாசத்துல பிள்ளை கையில இருக்கணுன்றதுக்கு நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அப்பதான் ராஜலட்சுமி, அதானே நீங்க தான் ஒரு வித்தியாசமான மாமியாராச்சே, மருமகள் எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருக்க மாட்டீங்களே. எங்க வீட்டுல மலரு வந்து 10 மாசத்துல பிள்ளைய பத்து கொடுத்துட்டா, அதே மாதிரிதான் என் பொண்ணு ரேவதியும் கல்யாணம் ஆகி போன 10 மாசத்துல பிள்ளைய பத்துக்கிட்டா. சம்பாதிக்கிறது எல்லாமே அப்புறம் பாத்துக்கலாமே, பிள்ளை குட்டியெல்லாம் சட்டுப்புட்டுன்னு பெத்துக்கிட்டா தானே, காலம் இருக்கும் போது பெத்துக்கிட்டா தானே. அதுக்கப்புறம் வயசாயிருச்சுன்னா அப்புறம் அது இதுக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கவும் மீனாக்கு பார்த்தா சங்கடமாயிருது. ஒரு மாதிரிய முகமெல்லாம் மாறினதும், ஏ மீனா, இவங்க சொன்னான்றதுக்காகவா முகத்தை அப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், சேச்சா அத்தை எப்போ இப்படி பேசுறவங்க தானே அப்படின்னு சொல்லி மீனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. மீனாவுக்கு குழந்தை ஆசைலாம் இருக்கு, இருந்தாலும் சரி ஓகே கிடைக்கல கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மலர் அப்பதான் மீனா பக்கத்துல வந்து, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, அத்தை எப்பயுமே அப்படித்தான் பேசுவாங்க, கொஞ்சம் பட்டுன்னு தப்பா எதுவும் எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லுவோம். சேச்சா எங்க அத்தையை பத்தி எனக்கு தெரியாதா, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஜாலியா இருக்கிற மாதிரி வெளியில எதையும் காட்டிக்கிற மாட்டேங்கிறாங்க. என்னக்கா அவங்க பேசுனது எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராஜி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அப்படின்னு சொல்லி மீனா ராஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா மீனாவுக்கு வாந்தி வந்துடுது. வேகமா மீனா ஓடி போய் வாந்தி எடுக்க, அக்கா அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜி கேட்க, வாந்தி வந்ததும், இல்லடி வாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்கையில, என்னக்கா இப்பதான் குழந்தைய பத்தி கேட்டாங்க, நீங்க ஓடி போய் வாந்தி எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், ஏய் அந்த வாந்தியெல்லாம் இது இருக்காதுடி, ஒரு வாந்தி எடுத்தா அதுக்காக அது உண்டான வாந்தி தானா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், அப்பதான் மலரு, ஏன் இருக்கக்கூடாது, இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லவும், அப்பதான் மீனா நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா தள்ளி போயிருக்கே, நம்ம இங்கே ஊருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டோமே, இன்யாரும் தலைக்கெல்லாம் குளிச்சிருக்கணுமே, ஆனா இன்னும் வரலையே, நாலு 1 வாரத்துக்கிட்ட தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா எதுவும் குட் நியூஸா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்கும். ராஜி, ஆமா ராஜி 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவ்வளோ ஒரு சந்தோஷமா சொல்றாங்க. அப்பதான் மலரு, கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லவும், என்ன ஒரே கங்க்ராச்சுலேஷன் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு, யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்பதான் மதி வர, மலரு மீனா இருக்காங்கல்ல, மீனாவுக்கு நாள் தள்ளி போயிருக்கான், 10ஆவதுக்கு இப்பதான் வாந்தி எடுத்தாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், ஆமா உனக்கு தான் தெரியாதுல, புதுசா கல்யாணம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அவங்க பிரெக்னென்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அப்படியா கையை கொடுங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி மதியம் சொல்லவும், முதல்ல இருங்க ஏதாவது டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நான் பாட்டுக்கு நாளை தள்ளி போனதை வச்சு இப்படி எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்பதான் ராஜி, அக்கா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஆயிருக்கா, வாமிட் எடுக்கிறீங்க, எதுவும் வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்காக்கா, தலை சுத்துறது, மாங்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், அப்பதான் மலரு, ராஜி இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நாள் மட்டும்தான் தள்ளி போகும், மற்றபடி தலை சுத்துறது மாங்காய் சாப்பிட்றது அதெல்லாம் மாசம் போக போக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், ஓ அப்படியா, என்னடி என்ன எல்லாரும் உட்காந்து கூட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கோமதி வரவும், அத்தை நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜி வந்து விஷயத்த சொல்ல, மீனா அப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேகமா கோமதியை கட்டி பிடிச்சி கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறாங்க. என்னடி சொல்ற, உண்மையாவா, நம்ம வேணா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், அத்தை இப்போதைக்கு எதுவும் வேணாம், நம்ம குன்னக்குடி போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கிருவோம், இப்போதைக்கு நாள் தள்ளி போயிருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் தெரியல, வாந்தி வந்திருக்கு, வேற எதுவும் எனக்கு பெருசா சிம்டம்ஸ் எல்லாம் தெரியல, இருடி நம்ம இங்கேயே டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குன்னக்குடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம், அத்தை ஊருக்கே கிளம்பிட்டோம்,
வந்தோம், வேலையை முடித்தோம், தீம் பார்க்கு, ரெசார்ட்டு, அது இதுன்னு சுற்றினோம். இப்போ ஊருக்கு கிளம்புற வேலை வந்துருச்சு. இந்த நேரத்தில் போய் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அப்புறம் ஒரு நாள் தள்ளி போகும். நம்ம ஊருக்கு போவோமே, ஊருக்கு போயிட்டு எதா இருந்தாலும் அங்கே போய் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மாமா அவரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அதுவும் சரிதாண்டி, நல்ல விஷயம், இங்கிருந்து கிளம்பையில நல்ல விஷயத்தோட கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கண்ணெல்லாம் கலங்குறாங்க. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கோமதி, மீனா, ராஜி எல்லாரும் இங்கே சென்னை வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு குன்னக்குடி திரும்ப கிளம்ப போகிறாங்க. சரிங்க போயிட்டு வரோம், நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டீங்க, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், அப்போ தான் மலர், போயிட்டு வாங்கம்மா, உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் வந்து இருந்தது என்னவோ 2-3 நாள் தான், ஆனால் ஏதோ உங்ககிட்ட ஏதோ பல வருஷம் பேசி பழகின மாதிரி ஒரு இது, உங்களை விட்டு பிரியவே மனசில்லை. நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்க, அன்னைக்கு நான் உனக்கு சொன்னது தான், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன்னு உன் உடம்பு கெடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், அப்போதான் ராஜலட்சுமி, இந்தம்மா போகையில் சும்மா இருக்காது போலையே, அவங்க மருமக மாதிரியே இவளையும் எடுத்து விட்டுரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. தம்பி பாக்கியராஜ் போயிட்டு வரோம்ப்பா, அப்பா சுரேஷ் போயிட்டு வரோம், ஸ்ருதி போயிட்டு வரோம்மா, ராகவி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கோமதி, ராஜி, மீனா சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. பாக்யராஜ் போய் 3 பேர்த்தையும் பஸ்ஸும் ஏற்றி விட்டு வந்துடுறாரு. கோமதி, ராஜி, மீனா 3 பேரும் இங்கே குன்னக்குடி வந்து சேர்ந்துடுறாங்க. குன்னக்குடி வந்ததுக்கு அப்புறமாவும் மீனாவுக்கு உடம்பு டயர்டாக இருக்கிறது, வாந்தி வருதுன்னு சொல்லி அதே சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அப்போதான் மீனா, இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, எதுக்கும் ஒரு ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுல 2 கோடு இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் மீனாவுக்கு, 2 கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இது அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லி செந்தில கூப்பிட்டு, என்னங்க உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், என்னடி என்ன காட்டணும், எனக்கு நேராச்சு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேல, அட கண்ணை மூடுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், முக்கியமான விஷயமா மீனா, எனக்கு நேராச்சு மீனா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லவும், எனக்காக ஒரு 5 நிமிஷங்க, கண்ணை மட்டும் மூடுங்களே அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், சரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கண்ணை மூட, அப்போதான் மீனா அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காட்டுறாங்க. இப்போ திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், செந்தில் பார்க்குறாரு. பார்த்தா அதில் ப்ரெக்னென்சி கிட்டு. அதை பார்த்ததும் செந்திலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே புஷ்ஷுன்னு ஆயிடுது. என்னங்க பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், மீனா அன்னைக்கு தான் வந்துட்டு நான் சொன்னேன்ல, சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் செட்டில் ஆகணுமே, உனக்கே தெரியும், இப்போ தான் 2 பேரும் வேலையில் இருக்கோம், நான் சுற்றி முற்றி அங்கேங்கன்னு கடன் வாங்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணணும், நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பேசலான்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், ஏங்க இதெல்லாம் கடவுளாக கொடுக்கறதுங்க, இது நம்மளாம் எதிர்பார்க்கலாம் கிடைக்காது, அவர் எப்போ கொடுக்குறாரோ கடவுள் கொடுக்குற வர மாறிங்க, இது ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், மீனா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் இப்போ தட்டிக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி செந்தில் அப்படியே பேச்சை இழுக்கவும் மீனாவுக்கு கோவம் வந்துடுது.